தேங்காய் சட்னி. இந்த தேங்காய் சட்னி அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் வழியாக தெரிஞ்ச ஒரு சட்னி. ஆனாலும் அதை சரியாக சில நேரத்தில் வரமாட்டேன்து அப்படின்னு கொஞ்சம் பேர் கேட்டிருந்தாங்க. ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய இந்த சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்ல தேங்காவை அதனுடைய வெளிப்பாகம் இருக்குது இல்லைங்களா, அந்த வெளிப்பாகம் வராத மாதிரி வெள்ளையர்னு திருகி எடுத்துக்கணும். அல்லது இது மாதிரி சிறு துண்டுகளாக எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் மற்றும் சிறிதளவு இஞ்சி. இதுக்கு புளி அப்புறமா காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்திங்கன்னா இதனுடைய சுவை மற்றும் நிறம் ரெண்டுமே மாறிடும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ரொம்ப சுலபமான சட்னிக்கு இதெல்லாம் எதையுமே சேர்க்க வேண்டாம். ஆனால் இந்த தேங்காய்க்கு ஒரு பிடித்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை வேணும் இல்லைங்களா, அதற்கு என்ன பண்ண போகிறோன்னா ஒரே ஒரு தேக்கரண்டி அளவான பொட்டுக்கடலையை சேர்த்துக்க போகிறோம். அதிகமாக சேர்க்கக்கூடாது, ஒரே ஒரு தேக்கரண்டி அளவு பொட்டுக்கடலையை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். வெள்ளையர் என்று நம்மளுடைய தேங்காய் சட்னி தயாராகிடுச்சு. பார்த்தீங்களா? இப்போ இந்த சட்னியை தாளிக்கணும். அதற்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இல்லை கடுகு, உளுத்தம் பருப்பு மற்றும் ஒரு சிட்டிகை அளவுக்கு நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கிட்டா இதனுடைய மனம் நல்லாயிருக்கும். கடைசியாக கருவேப்பிலை. நம்மளுடைய தாளிதம் தயாராகிடுச்சு. சுலபமாக சுவையாக ஒரு தேங்காய் சட்னி தயார் பண்ணிட்டோம். இந்த சட்னியை செய்து பார்த்து நிச்சயமாக உங்களுடைய கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. தோசை பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. நன்றி, வணக்கம்.